உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு நல்லா நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா தான் அது கலர் மாறாமல் இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். உப்பு, மஞ்சள் தூள், கார மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் பூண்டு ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு ஆயில் அப்ளை பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் தட்டி வச்ச பூண்டை போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அந்த மசாலா எல்லாத்தையும் அந்த உருளைக்கிழங்குல கொட்டிட்டு கிளறி விட்டுக்கலாம். மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் வேகட்டும். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு வெந்தாச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.